தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஈரோடு களம் எப்படி இருக்கு? ஏதாவது நியூஸ் எல்லாம், லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா நம்ம வியூவர்ஸ்க்காக? ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க 1:1. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்கேன். வாட்சிங் இட் வெரி க்ளோஸ்லி. சொல்லுங்க. களத்துல வந்து 2 வேட்பாளர்கள் யார் நிக்கிறாங்களோ அவங்களோட பேட்டிகள் 2 பேர் கொடுத்த பிரஸ் மீட்டையும் நான் பார்த்தேன். இதுல வந்து உங்களுக்கு உடைச்சு சொல்லணும்னா திமுக தரப்புல இருந்து ஒரு 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 அகம்பாவம் தெரியுது. அவங்கள்ட்ட வந்து பேட்டியில நீங்க இந்த மாதிரி உங்களை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒருத்தங்க நிக்கிறாங்க, இல்ல களத்துல என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க போறீங்கன்னு சொல்லும்போது அவங்க ஹைலைட் பண்ற சில விஷயங்கள், அதாவது அந்த வேட்பாளரே ஹைலைட் பண்ற சில விஷயங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் மக்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்கள், மகளிர் உதவி தொகை, அதே மாதிரி பஸ்ல இலவச பயணம், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்த சலுகைகள், இததான் எங்களோட நாயகன், இதை வச்சுதான் நாங்க வாக்கு கேட்க போறோம், இதனால ஈரோடு மக்களுக்கு நிறைய நன்மை நடந்திருக்கு, நாங்க அதை வச்சுதான் நாங்க வாக்கு கேட்க போறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த எதிர் வேட்பாளர் நீங்க எதுவுமே செய்யலையே, இந்த மாதிரி தொகுதி செய்யல சொல்லுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயக முறையில அந்த கேள்வி எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு வந்து தயக்கமா இருக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து அகம்பாவத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் யாருங்க, இவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கா, இதெல்லாம் யாரு அப்படின்ற நீங்க கேட்கறீங்க. நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துலன்னா, நீங்க ஜனநாயக, அதாவது இந்த எதிர்கட்சியில இருந்து வர்ற கேள்விகள்லாம் நீங்க ஒருத்தரோட கேள்வி இல்ல, ஒரு தலைவரோட கேள்வி இல்ல, 36 லட்சம் மக்களோட கேள்வி. உங்களுக்கு புரியுதா? அதை வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து சரி சாய்த்தே ஆகணும். நீங்க இந்த 36 லட்சம் மக்களோட கேள்வி வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் மூலமா வர்றதுனால அந்த 36 லட்சம் மக்கள் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு. அப்போ வந்து சீமான் அவர்களோட கேள்வி அவரோட கேள்வி மட்டும் இல்ல, அவருக்கு பின்னால இருக்கிற 36 லட்சம் ஓட்டுகளோட கேள்வியும் கூட. அதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் மதிப்பளிச்சே ஆகணும். அவங்க கேக்குறீங்க, ஏன்னா நம்ம பிரச்சனை வேற எப்படி பேசுறது, அதுக்காக தானே இவருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ அந்த 36 லட்சத்து கேள்விகளுக்கு பதில் வரல அப்படின்னா அது கேள்விக்கு பலம் கூடும் இன்னும். உங்களுக்கு புரியுதா? களத்துல வந்து அந்த 36 60 ஆகும், 1 கோடி ஆகும். நீ எப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்றியோ அது வரைக்கும் அதுக்கு ஒரு பலம் கூடிக்கிட்டே இருக்கும். இதைதான் நான் சொல்ல விரும்புறேன் திமுகவுக்கு திருப்பி. அதுதான் அவங்க செய்யறாங்க. அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல்ங்கிறது ஒண்ணுமே இல்ல கணேஷ். நம்ம இப்ப வந்து இன்னைக்கு, அதாவது ஒரு ஜனவரி மாதம் மூணாவது திங்கட்கிழமை வந்து மார்ட்டின் லூதர் கிங் டே யூஎஸ்ல. இன்னைக்கு அது அனுசரிக்கப்படுது. இங்க வந்து தேசிய விடுமுறை. சரியா? நீங்க அந்த இடத்துல பாருங்க, அவர் வந்து ஒரு போராளி, ஒரு கருப்பின மக்களுக்கான போராளி. அவர் என்ன முறையில போராடினாரு பாருங்க. நான் வயலன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், நான் வயலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிசோபீடியன்ஸ், அதுவும் வந்து அந்த வயலன்ஸ்குள்ள. அதான் நான் சொல்றேன், ஒரு போராட்டத்தோட வீரியம், ஜெயித்த போராட்டங்கள் எல்லாமே வந்து நான் வயலண்ட் கருத்துருவாக்கம் தான் ஜெயிச்சிருக்கு உலகத்துல. எல்லா சாம்ராஜ்யத்தையுமே வீழ்த்தி இருக்கு. இப்போ நீங்க என்கிட்ட கேக்குறீங்கல்ல, இந்த பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. நான் நம்ம காணொலியை தொடர்ந்து பார்த்துட்டு வர நண்பர்களுக்கே என்ன சொல்றேன், நான் வந்து கவனிக்கிறேன் என்னன்னா, நமக்கு வந்து தொடர்ச்சியா ஒரே ஆட்கள் பாக்குறாங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. புவனேந்திரன் செல்லையான்னு சொல்லி ஒருத்தர், தவசிகனி, சிசிலியா, அந்த மாதிரி எல்லாரோட கருத்துக்களையும் நான் படிக்கிறேன். நான் இவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, எப்பவுமே அரசியலுங்கிறது வந்து ஒரு நான் வயலண்ட் மூமெண்டா போகும்போது ஒரு கருத்துருவாக்கத்தை தான் நம்ம எடுத்துட்டு போகணும். அந்த கருத்துருவாக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு களம் என்னன்னா, இப்ப நானும் நீங்களும் இப்போ வந்து இப்போ நீங்க என்னன்னா, உங்களுக்கு வந்து திராவிடம் மேல ஒரு பாசிட்டிவ் வியூ இருக்கு, எனக்கு தமிழ் தேசம் மேல ஒரு பாசிட்டிவ் வியூ இருக்கு. எவ்வளவு ஹெல்த்தியா டிஸ்கஸ் பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனுக்கு உண்டான என்வாயர்மெண்ட் தான் இங்க உருவாகணும். உங்களுக்கு புரியுதா? நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் போடுறவங்கள்ட்ட கேட்கல, கணேஷ் தமிழரா திராவிடரா, அவர் வந்து ஏன் வந்து ஆன்டி சீமானா இருக்காரு. நான் சொல்ல விரும்புற தமிழ் தேசிய பார்வை கொண்டவர்கள்ட்ட, திராவிடர்கள் நமக்கு எதிரி இல்லை. திராவிடம்ங்கிற கருத்தியலோட நமக்கு முரண்பாடு இருக்கலாம் தமிழ் தேசியத்துக்கு. அதுக்குதான் இந்த விவாத களம். இதுதான், ஏதாவது நம்ம ஐடியாலஜியோட ஒத்து போறவங்ககிட்ட விவாதம் பண்ணி என்ன பிரயோஜனம் கணேஷ்? நிச்சயமா. அதே மாதிரி அந்த இடத்துல எனக்கு தமிழ் தேசியம் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்கை உண்டு. ஆனா அது வந்து இப்ப வந்து சரியான மொமெண்டான எனக்கு தெரியல அப்படின்றதுதான். எங்க அப்பாவே தமிழ் தேசியம், இன்னும் தமிழ் தேசியம் நம்புறவரு. நான் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுறேனே தவிர, திராவிடமும் கலந்த தமிழ் தேசியம் அப்படின்றது என்னோட கருத்து. நிச்சயமா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான. நான் இது எதுக்கு சொல்றேன், நமக்குள்ள வந்து நான் வந்து ஒரு இந்த போன வாரம் தான் நம்மளோட ஒரு 3 வருடம் முன்னால உள்ள ஒரு காணொலி எடுத்து நம்ம பேசியிருக்கோம். அப்பவே நமக்கு வந்து நிறைய இந்த மாதிரிதான் கருத்து முரண்பாடுகள் உண்டு. ஆனா நம்ம எவ்வளவு தூரம் அது ஒரு ஹெல்த்தி என்வரன்மெண்ட்ல இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஆனா நிலைப்பாடை இன்னும் மாறாம நீங்களும் வந்து அதுக்குண்டான கேள்விகளை கேட்கறீங்க, நானும் பதில்களை சொல்றேன். நான் வந்து நம்ம நேயர்கள் அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன சிந்தனை கொண்டவர்களா இருந்தாலும் சரி, மனிதர்கள் எதிரி அல்ல. கோட்பாடுகள் மீது முரண்பாடு கொள்ளலாம், மனிதர்கள் எதிரி அல்ல.
சரியா? அதனால நீங்க இந்த நான் வந்து கணேஷ நீங்க திராவிடரா, நீங்க ஆன்டி சீமானான்லாம் கேட்கறத விட, நீங்க வந்து கணேஷுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்காக கேட்கிறேன். கணேஷ் வந்து ஒரு ஆரியர்கள் அது மாதிரி திராவிட உங்களுக்கும் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. நம்ம ராஜகோபாலன் அவர்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி நீங்க ஆரியத்திட்டையும் திராவிடத்திட்டையும் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்துட்டு இருக்கவங்க அதை வந்து பதிவிடுங்க. கணேஷ் வந்து உங்களுக்காக ராஜகோபாலன் கேட்க போறாரு, சேகர்கிட்ட கேட்பாரு, ரவீந்திர துரைசாமிகிட்ட கேட்பாரு, தமிழ் தேசிய கருத்துக்களை என்கிட்ட கேட்பாரு. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம உருவாக்கணும். என்ன ஒரு அரசியல் பேச்சுவார்த்தைக்கும் ஒரு கருத்துருவாக்கத்துக்கும் அதை தான் நம்ம இங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்கு ஆக்சுவலா. சோ அதை தாண்டி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு வாத பிரதிவாதம், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் வந்து நிக்கிற எதிர்கட்சி 2 கேண்டிடேட்ஸ் வேணுமே. அதுவே இங்க இல்லையே. நீங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கேட்கிற கேள்விகளுக்கும் தலைவர் கேட்கிற கேள்விக்கும் நீங்க ரொம்ப இந்த மாதிரி அடாவடியா அகம்பாவமா அதெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி நீங்க தனிமனித அட்டாக்கு போனீங்கன்னா அப்ப இந்த 36 லட்சம் வந்து இன்னும் பெருகும்ல, இந்த கேள்விக்கு பலம் இன்னும் கூடும்ல. அதைத்தான் நான் களத்துல பாக்குறேன். சீதாலட்சுமி அவர்களே வந்து எப்படி பிரஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணும்போது எப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த பண்றாங்க. நான் வந்து அவங்க ஒரு லெசன் லேர்ன்ட்னு சொல்லுவாங்கல்ல, இது வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல்கள் என்னென்ன தப்பு பண்ணி வந்திருக்கோம், ஒரு களத்தை அணுகும் போது வேட்பாளர் என்ன பண்ணணும், தலைவர் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் ரொம்ப கத்துக்கிட்டு நேர்த்தியா வந்திருக்காங்கன்றா எனக்கு தோணும். அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சீதாலட்சுமி அவர்கள்ட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேரம் பேசப்பட்டதாமே, உங்களுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல பேரம் பேசினாங்க, விலகிருங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு திமுக வந்தா பெரிய பதவி தரோம்லாம் சொன்னாங்களே, அதுல உண்மையான்னு கேக்குறாங்க பிரஸ் மீட்ல. இப்ப நீங்க நார்மலா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்னா நீங்க வந்து ஆமா பண்ணாங்க அதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க அதை எவ்வளவு மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரி பேரம் பேசுறவங்க டைரக்டா ஒரு கட்சிக்காரங்களாம் வந்து பேச மாட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற பெரிய தொழிலதிபர்களோ இல்ல யாராவது ஒரு பெரிய மீடியேட்டர்ஸை வச்சுதான் இந்த மாதிரி கேக்குறாங்கம்மா என்ன ஏதுன்னா, அது இந்த பக்கம் தெரிஞ்சவங்களா இருக்கும், அந்த பக்கம் தெரிஞ்சவங்களா இருக்கும். 2 பேருக்குமே ஒரு நட்புறவு கொண்ட பாலம் கொண்டவர் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. அப்ப அவரை நீங்க விட்டு கொடுத்து பேச முடியாது. அவரை வந்து உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான தேவைப்படுற ஆள் அவரு. அப்ப நீங்க இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கேட்டாலும் விழுகிற ஆளா நானு அப்படிங்கிற இவங்க மைலேஜ் ஏத்திக்கிறாங்க. இது வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ரெஸ்பான்ஸ். இதை சீதாலட்சுமி பேசுறாங்க. அப்ப எவ்வளவு கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு விக்கிரவாண்டியில நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னன்னா அவங்க வந்து பாமக கட்சியை தவறாக பேசிட்டதா அன்புமணி வந்து கோவப்பட்டாரு. அந்த கேண்டிடேட் அந்த அங்க நின்ன அந்த தங்கை வந்து அங்க இருக்கிற வன்னியர்களையும் இந்த மாதிரி நீங்க தோத்துட்டீங்க, போன வாட்டி தோத்தீங்கல்ல, அது உங்களுக்கு தேவைதாங்கிற மாதிரி ஏதோ வந்து கொஞ்சம் டெராகேட்டரியா பேசிட்டாங்க. அது அவங்களோட ப்ரைட ஹர்ட் பண்ணிருச்சு. அதனால பாமக தலைவர் அன்புமணியை அதை அட்ரஸ் பண்ணி பேசினார். ஓஹோ நாங்க தோக்கணும்னு நீங்க விரும்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. இவங்க இந்த களத்தை கரெக்டா கையாளுறாங்க. இதுல சீதாலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாடத்துல இருந்து இவங்க கத்துக்கிட்டு இங்க என்ன சொல்றாங்க, களத்துல நிறைய திமுக அன்பர்கள் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு எதிரி இல்ல, நாங்க வந்து அரசாங்கத்தை நோக்கி சில கேள்வியை எடுத்து வைக்கிறோம், அந்த கோட்பாடு நாங்க கொடுத்த திட்டம் வரைவு எல்லாம் அதை பொறுத்து எங்க பிரச்சாரம் இருக்க போதே தவிர இங்க இருக்கிற திமுக தலைவர்களோ திமுக சொந்தங்களோ யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க வந்து களத்தை வந்து ரொம்ப வந்து மென்மையா அழுகுறாங்க. உங்களுக்கு புரியாது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க. சோ வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் அவங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அதோட ரிசல்ட் வந்து நம்ம வந்து தேர்தல் முடிவுகள்ல பார்ப்போம். சோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. சோ திமுக பக்கத்துல ஒரு அகம்பாவம் தெரியுது. அவங்க வந்து இன்னுமே அவங்க பழைய மோட் ஆஃப் அந்த ஒரு பண்ணையார் அரசியல்ல இருந்து கீழே வரல. அவங்க இன்னுமே அந்த ஜனநாயக முறைக்கு ஒரு வாதம் பிரதிவாதம் பண்றதுக்கு அவங்க இன்னும் இறங்கி வரல. சோ அந்த 36 லட்சம் மக்களுக்கு நீங்க வாக்களிக்கலைன்னா அது 60 மாறும், 1 கோடியா மாறும். நீங்க எங்க கூட வாக்குவாதம் பண்ற அளவுக்கு பலம் அந்த கேள்விகளுக்கு வளருங்கிறத மட்டும் நான் ஆளுங்கட்சிக்கு சொல்லி அதை நானும் பாக்குறேன் களத்துல. ஏன்னா வந்து அந்த ஒரு அகம்பாவம் என்ன அவங்க சாதிச்சிட போறாங்க அப்படின்ற அந்த ஒரு பார்வை வந்து மிகப்பெரிய தவறு. நிச்சயமா இன்னைக்கு திமுக ஜெயிக்க தான் போறாங்க, அதுல மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. ஏன்னா இடைத்தேர்தல்னாலே வந்து இது ஆளும் கட்சியோட தேர்தல் அப்படின்னு தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். பட் இதுல சீமான் நாம் தமிழர் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாங்கன்றதே நான் உன்னிப்பா கவனிக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த அகம்பாவம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி ஒரு கட்சியை வந்து கரையான் எப்படி அழிக்குமோ அந்த மாதிரி அழிக்குன்றத வந்து திமுக வந்து நிச்சயமா புரிஞ்சுக்கணும். அதே அகம்பாவம் தான் வந்து கொஞ்சம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு இன்ப நிதி வராது. இன்ப நிதிக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு மரியாதை வந்து அதீதமான மரியாதை, ஒரு மாவட்ட கலெக்டரே எழுதிக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுக்கெல்லாம் வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அருண்? பொதுவா நீங்க வேர்ல்ட் லீடர்ஸை பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிங்கிறதுக்கு வந்து எப்பவுமே அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. என்னதான் நீங்க பொது வாழ்க்கையில அரசியல்ல இருந்தாலுமே அவங்க குடும்பத்தினர் அதே மாதிரி மகன் மகள்கள் இந்த மாதிரி அரசாங்க விழால எல்லாம் பங்கேற்கிறதெல்லாம் ஒரு வந்து உலக வழக்கங்கள் தான். அதை நான் வந்து நம்ம கேள்வி கேட்கல. ஏன்னா நீங்க
ரொம்ப ஒரு ஒரு வேர்ல்டு லீடரா இருக்கீங்க. உங்க ஃபேமிலிய வந்து தண்ணி வச்சுக்கிட்டு, அவங்கள வந்து சுத்தமா கழட்டி விட்டுட்டு நீங்க மக்களுக்காக நிக்கணும்னு நம்மளும் எதிர்பார்க்கிறது ஒரு நியாயமான விஷயமாக இருக்காது. அவங்க சைடுல இருந்து ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு மேல இருக்கிற பாசம் அது இது எல்லாமே இருக்கும். ஆனா, நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, நீங்க இந்த பவர் சென்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க லைட் குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்னா, அது வேற மாரி போகும். அவங்களும் வந்து இந்த பதவியை இந்த மாரி தான் இந்த மாரி பிரச்சனைகள் தான் வந்து சமூகத்துல நீங்க நடக்கிறத பார்க்குறீங்க. இப்ப ஒருத்தன் நான் இவரு கூட க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த பவர வச்சு தான் வெளிய நெறைய தப்பு பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ அந்த இடத்த வந்து நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ அதே மாரி உங்க பக்கத்து நீங்க அதுக்கப்புறம் ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டத்துல யார் வேணா வந்து எங்க கூட போட்டோ எடுக்கலாம்ல. இதெல்லாம் வந்து எப்படி நாங்க தடுக்க முடியும்? அதுக்குன்னு சொல்லி எல்லாருமே எங்க கூட அஃபிலியேட்டடா அப்படின்னு. அப்போ உங்க பவர நீங்க பவர்ங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். அது நீங்க உங்களுக்கே தெரியாம உங்கள்ட்ட இருந்து டிசிபேட் ஆகி வேற இடத்துல டீசென்ட்ரலைஸ் ஆகும்போது, அவங்க அத மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியாமலேயே. புரியுதா நிச்சயமா உங்களுக்கு? நிச்சயமா. நான் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கேன். அதனால என்னால இத செய்ய முடியும், அத செய்ய முடியும். நெறைய ஏமாற்றுகள கூட பண்ணதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. பிசினஸ் இப்ப லேட்டஸ்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? நியூ இயர் ஈவும் போது யாரோ ஒருத்தங்க வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எனக்கு உதயநிதி ஸ்டாலின தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்க எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆமா. வந்து அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு உதயநிதி தெரியும் நான் போன் போட்டு தரட்டுமா அப்படின்னு வந்து போலீஸ்காரரை கேட்கறதும் இதெல்லாம் வந்து அதுதான் அந்த பவர் அப்படின்றது எந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை நம்ம எப்பவுமே டச் பண்ண போதில்லை. ஏன்னா ப்ரோட்டோகால்னு இருக்கும், அவங்களுக்கு செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும். பட் இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வராங்கன்னா 10 ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நீ வந்து மாவட்ட கலெக்டரையும் அங்க நியாயம்ன்ற வரும்போதுதான் நீங்க சொல்ற அந்த அகம்பாவம்ன்றது ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியா போகுதோ அப்படின்னு. அதுவும் வந்து அமைச்சர் வந்து எல்லாத்தையும் எல்லாம் ஏந்திரமா அது ஏந்திரமா இதே ஏந்திரமான்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பேசிக்கலா அந்த மரியாதையை கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இதை வந்து தடுக்க வேண்டியது வந்து நிச்சயமா கவர்மெண்ட் அபிஷியல்ஸே அந்த இடத்துல வந்து கேட்டிருக்கணும், கொஸ்டின் கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமா உதயநிதி ஒரு சாரியாவது கேட்டிருக்கலாம், வேற யாராவது மூலமா இது மாதிரி ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு நடந்தது தெரியாது. பட் இருந்தாலும் அப்படி நடந்திருந்ததுன்னா அது வந்து தவறு அப்படின்னு சொல்றதுனால தவறு கிடையாது. அப்படின்னா அடுத்த வாட்டி அது நடக்கிறதா ஸ்டாப் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் வரல. சொல்லுங்க, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்ஸ். இல்ல இத அவங்களே உணர்ந்துக்கணும் கணேஷ். இல்லன்னா இது எப்படி பாடம் கற்பிக்கப்படும் உங்களுக்கு அப்டின்னா, நான் இத வந்து அவங்களே உணர்ந்து இந்த விஷயத்த அவங்க செய்யல அப்டின்னா, அதாவது இப்ப இதெல்லாம் பார்த்து வந்து கொந்தளிக்கிறாங்கல்ல. ஒரு 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 ஜெனரேஷன் வந்து கொந்தளிக்குதுல்ல. இது எப்படி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்டின்னா, ஏங்க நீங்க வந்து ஓட்டுக்கெல்லாம் மக்கள்ட்ட இருந்து வாங்கி இவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்துட்டு அத மிஸ்யூஸ் பண்றத வந்து ஒரு பிளாட்டன்ட் மிஸ்யூஸ எங்க கண்ணு முன்னாலே நீங்க காட்டுறீங்க. சரியா? இதுக்கு எப்படி பதில் அளிக்க போறோம் அப்டின்னா, நாங்க வந்து இந்த ஒரு ஒரு கோட்பாட எடுத்துட்டு வருவோம் உங்களுக்கு எதிரா. சரியா? எதிர்த்து நீங்க இன்னைக்கு என்ன பவர்ஃபுல் பொசிஷன்ஸ்ல நீங்க இருக்கீங்களோ, அந்த பொசிஷன்ஸ்க்கு நாங்க வருவோம். நாங்க வந்து உங்களுக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காண்பிப்போம். இத தவிர வேற வழியே கிடையாது. ஜனநாயக முறையில உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா, இதுதான் உங்களுக்கு ஒரே வழிமுறை. உங்களுக்கு ஒரு ஏன்னா இப்ப நான் பார்க்கிறேன். இது வந்து பிளாட்டன்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் நீங்க பண்றீங்கன்றத பார்க்கிறேன். அத ஒழிக்கணும்ங்கிறது என்னோட கோலா இருக்கு. அந்த கோலுக்கு ரியலிஸ்டிக் வே என்னன்னு நான் பார்க்கிறேன். அந்த கோலுக்கு ரியலிஸ்டிக் வே என்னன்னா, இதுக்கு எதிரா ஒரு கருத்துருவாக்கம் பண்றதுதான். இதுக்கு எதிரா ஒரு கருத்துருவாக்கம் பண்ணி, அந்த கருத்துருவாக்கத்துக்கு ஜனநாயக முறையில வலிமை செய்யணும். அதுதான் ஓட்டு. அப்ப ஆமா. இந்த கருத்துக்கு ஓட்டு விழ வைக்கணும். இந்த கருத்துக்கு ஒரு 1.5 கோடி ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னா, இந்த 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 தத்துவம் பேசி வர்றாங்கல்ல, ஒரு அறநெறியில தத்துவம் பேசி வர்றாங்கல்ல, அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. அவங்க ஆட்சியை பிடிச்சா என்ன ஆகும்னா, அவங்களும் பவர்ஃபுல் பீப்பிளா மாறுவாங்க. இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தியே பவர்ஃபுல் பீப்பிளா மாறுவாங்க. எப்படி நீங்க இன்னைக்கு நான் உங்கள்ட்ட வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி உங்கள்ட்ட கேக்குறேனே. இப்போ வந்து எக்கனாமிக் ஸ்லாபுக்கு பேஸ் பண்ணி தானே ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம சமூகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு 1 லட்சம் மாசம் ஒரு ரூ. 20,000 வருமானம் உள்ள ஒரு ஆவரேஜ் வருமானம் உள்ள ஒரு குடும்பத்துக்கு உண்டான லைஃப் ஸ்டைலு ஒரு லோக்கல்ல கடையில போய் வாங்குவாங்க. இந்த மாதிரி டெய்லி பட்ஜெட் போட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுத்தர வர்க்கம் வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஷாப்பிங் லீக். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கட்டமா அமைஞ்சிட்டு போனீங்கன்னா எக்கனாமிக் லெவல்ல இவங்க இப்ப இருக்கிறது வந்து உள்ளதுல சுப்ரீமோ லெவல் ஏசியால டாப் பணக்கார குடும்பங்களா இருக்கீங்க தமிழ்நாட்டோட பொலிட்டீஷியன்ஸ். அப்ப உங்களுக்குன்னு ஒரு லீக் இருக்குல்ல. உங்களுக்குன்னு ஒரு 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 லைஃப் ஸ்டைல் ஒரு லீக் உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அதை நாங்க பாக்குறோம்ல. ஏன் ஏன் இன்னொரு தத்துவம் கொண்டவங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைல் அனுபவிக்க கூடாதா? அந்த இடத்துக்கு வரக்கூடாதா? அதுக்குண்டான போராட்ட கருத்துருவாக்கம் அவங்க பண்ணுவாங்கல்ல. அப்ப அதுதான் இந்த நீங்க தமிழ் எம்ஏ படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து தமிழ் தேசியவாதியை தமிழ் எம்ஏ படம். தமிழ் எம்ஏ அப்படி ஒரு படம் உண்டு. அந்த படத்துல வந்து ராம் வந்து இவர் தான் நினைக்கிறேன். ஜீவா நடிச்சிருப்பாரு. அவரை வந்து ஜீவா கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு. தமிழ் படிச்சிருப்பாரு. ஆமா. ஆமா. அப்ப வந்து நீ என்னப்பா நீ இவ்வளவு மார்க் எடுத்திருக்க தமிழ் லிட்டரேச்சர்ல வந்து உட்கார்ந்திருக்க போ 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 போன்னு விரட்டி விடுவாரு.
அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா தமிழ் தேசியவாதினா இப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு டெம்ப்ளேட் உருவாக்கி வச்சுட்டீங்க. ஒரு ஜோல்னா பை கண்ணாடி போட்டு தெருவா திரியணும், திருவந்திண்டமா இருக்கணும் உருவாக்கி வச்சுட்டீங்கல்ல. ஏன் இவன் கருத்துருவாக்கம் பண்ணி அந்த கொள்கையை வந்து ஆட்சியில் அமர வைக்க முடியாதா? அந்த கருத்து அந்த அந்த தத்துவம் கொண்டவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பொசிஷன்ஸ் வர முடியாதா? வரலாம்ல. இப்ப எங்க கையில இவங்க கையில காசு இல்ல. நீங்க இந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு காசை பம்ப் பண்ண முடியாது. ஆனா கருத்தை பம்ப் பண்ணலாம்ல. கருத்தை பம்ப் பண்ணி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்களை சாய்க்கலாம்ல. அந்த இடத்துல நீங்க அப்படியே நினைச்சீங்களேன். நீங்க இந்த மாதிரி எங்க கண்ணு முன்னாலே இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் பவரை காமிச்சாங்க அப்படின்னா இதுக்கு எதிர்கருத்து கொண்டவர்கள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிளா காட்டுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்களே ஃபியூச்சர்ல. அதுக்குண்டான முயற்சி தான் நீங்க எடுத்தீங்களே. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நிச்சயமா. அதாவது வந்து அகம்பாவம் அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு ஒரு டாபிக்கா நம்ம வைக்கணும் அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா 2 சைட்லயும் பாக்குறோம். இந்த சைட்ல எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதுக்குன்னு இருக்கிற அந்த நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயக ப்ராசஸ் மூலமா வந்து ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னோட ஆசை. பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படி அது நடக்குது அப்படின்றது வந்து தான் வந்து நம்மளோட கோல். அந்த நடுவில் நம்மளோட வேலைகளை நம்ம வந்து எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி ஜனநாயக முறையில நம்ம வந்து பண்ணிட்டே இருப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.